ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் காலமானதை அடுத்து அந்த தொகுதிக்கு கடந்த 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். இந்நிலையில் வி.சி. சந்திரகுமார் இன்று காலை 10 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை தலைவர் அறையில் சபாநாயகர் அப்பாவு சந்திரகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, ஏவா வேலு, முத்துசாமி, திமுக கூட்டணி தலைவர்கள் செல்வ பெருந்தகை, சண்முகம், முத்தரசன், திருமாவளவன், வைகோ, வேல்முருகன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். வி.சி. சந்திரகுமார் எம்.எல்.ஏவாக தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் சட்டப்பேரவையில் திமுகவின் பலம் 135ஆக உயர்ந்திருக்கிறது. காங்கிரசின் பலம் 16ஆக குறைந்திருக்கிறது. சந்திரகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.